Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Find the town judge. In the town, there are n people labeled from 1 to n. There are rumors that one of these people is secretly the town judge. If the town judge exists, then the town judge trusts nobody. அது ஒரு condition. And then everybody except the town judge trusts the town judge. There is exactly one person that satisfies the property 1 and 2. So basically, number 1 to n people இருக்காங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 till n peoples இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் இருக்குது. அதாவது 2 கண்டிஷன்ஸ் இருக்குது பேசிக்கலி. அது என்னன்னா வந்து டவுன் ஜட்ஜ் டசன்ட் ட்ரஸ்ட் எனிபடி. டவுன் ஜட்ஜ் வந்து யாருமே வந்து நம்ப மாட்டார். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ட்ரஸ்ட் த டவுன் ஜட்ஜ் எக்ஸப்ட் த டவுன் ஜட்ஜ். ஸோ எல்லாருமே வந்து டவுன் ஜட்ஜை நம்புகிறாங்க. அது இன்னொரு கண்டிஷன். ஸோ இன்னும் கீழே பாருங்கள், யூ ஆர் கிவன் த அரே ஆஃப் ட்ரஸ்ட் வேர் ட்ரஸ்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ கமா பி வேர் தட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன் லேபிள் ஏ ட்ரஸ்ட் த பர்சன் பி. ஸோ இந்த மாதிரி வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ட்ரஸ்டிங் பி, அதான் மீனிங் அதுக்கு. ஸோ ஏ இஸ் ட்ரஸ்டிங் பி. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பேசிக்கலி வி ஹேவ் டு ஃபைண்ட் த டவுன் ஜட்ஜ். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவான கொஸ்டின் தான் இது. ஸோ கொஸ்டினை வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ பேசிக்கலி ஏ டு பி வந்து இருக்கு, ரைட்டு? ஏ டு பி. ஸோ இப்படி இருக்குதுன்னா இட் மீன்ஸ் தட் ஏ இஸ் ட்ரஸ்டிங் பி. ஃபைன், ஏ இஸ் ட்ரஸ்டிங் பி. ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 1,2 கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வெக்டார் தான் இருக்குது, 1,2. இட் மீன்ஸ் 1 is trusting B. ஆனால் B is not trusting 1. I mean 2 is not trusting 1, but 1 is only trusting 2. அதனால் வந்து நான் டைரக்டட் எட்ஜ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 2 is not trusting anybody. அதனால் வந்து 2 தான் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து அவுட் டிகிரியே இல்லை. ஃபைன். ஸோ பேசிக்கலி இன்டிகிரினா என்னன்னா, இன்டிகிரி அவுட் டிகிரி உங்களுக்கு தெரியணும். இன்டிகிரினா ஒரு நோடுக்குள்ளே இப்படி லைக் டுவர்ட்ஸ் நோடு இருந்துச்சுன்னா இது வந்து இன்டிகிரி. அதே வந்து அவே ஃப்ரம் நோட் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு அவுட் டிகிரி. ஃபைன். ஸோ இதுதான் இன்டிகிரி அவுட் டிகிரிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2க்கு வந்து ஒரு நோட் இருக்குது. அதாவது இது வந்து 1க்கான அவுட் டிகிரி இது. ஆனால் 2க்கு வந்து அவுட் டிகிரியே இல்லை. ஸோ அதனால் 2 வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஃபைன். ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து தெர் ஆர் 2 edges basically. ஸோ 1 வந்து 1 to 3 இருக்குது. 1 and then 2 3. ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2 டுவர்ட்ஸ் 3 இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து அவுட் டிகிரி இருக்கு. ஃபைன், இந்த ஒரு எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி 2க்குமே அவுட் டிகிரி இருக்கு. 3க்கு பாருங்க, 3க்கு வந்து அவுட் டிகிரியே இல்லை. பட் ஆனால் 2 இன்டிகிரிஸ் இருக்கு. அதாவது இந்த டுவர்ட்ஸ் 3 பாருங்க, டுவர்ட்ஸ் 3 வந்து டுவர்ட்ஸ் தேர்ட் நோடு வந்து எத்தனை இன்டிகிரி இருக்குது? அதாவது டுவர்ட்ஸ் தேர்ட் நோடு இந்த மாதிரி ரெண்டு எட்ஜஸ் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் இன்டிகிரி. அதாவது 2 இன்டிகிரிஸ் இருக்குது அண்ட் தென் 0 அவுட் டிகிரி. 2 இன்டிகிரிஸ் அண்ட் 0 அவுட் டிகிரி. ஸோ 2ங்கிறது பேசிக்கலி என்னது? த நம்பர் ஆஃப் நோட்ஸ், அதாவது n- நோட்ஸ் தான் 2, n-1. ஸோ நம்ம கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரிபடி ட்ரஸ்ட் த டவுன் ஜட்ஜ் எக்ஸப்ட் இட் செல்ஃப். அப்படின்னா இப்போ வந்து தெர் ஆர் 3 நோட்ஸ். இதில் வந்து 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டோட்டலாக n-1 இன்டிகிரிஸ் இருக்குது. அண்ட் தென் அவுட் டிகிரி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் நோடோட அவுட் டிகிரி பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன இதுலேருந்து புரியுதுன்னா என்ன இது என்ன நம்மளால் இது மூலயமா புரிஞ்சுக்க முடியுதுன்னா a node which has n-1 in degree and 0 out degree is the town judge. ஸோ நம்ம in degree out degree கண்டுபிடிச்சா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வெக்டார் கிரியேட் பண்ணிக்கிறேன் in degree out degreeக்கு. வெக்டார் ஆஃப் int in degree out. ஸோ in degree வந்து in degree n+1க்கு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 1 to n ஸ்டார்ட் ஆகுது, நாட் ஃப்ரம் 0 to n. ஓகே, ஸோ அதனால் n+1 இனிஷியல் எல்லாமே 0க்கு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வெக்டார்
vector of int out degree. Fine. So out degree இது வந்து n+1, இதுமே வந்து எல்லாமே 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கால்குலேட் பண்ணணும் in degree out degree. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். for int I is equal to 0, I is less than trust dot size. ஸோ உங்களுக்கு வெக்டார்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலையா, நம்ம சேனல்லையே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸில் வெக்டார் பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ int யூன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னென்னா trust of I of 0. அது int v வந்து பார்த்தீங்கன்னா trust of I of 1. ஃபைன். ஸோ இன்டிகிரி என்னவா இருக்கும், இன்டிகிரி வந்து இன்டிகிரி இஸ் நத்திங் பட் இன்டிகிரிங்கிற டிகிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து யூனோட கன்சிடர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் யூ அண்ட் தென் டுவர்ட்ஸ் வி போகுது, திஸ் இஸ் வி. ஸோ இன்டிகிரி என்னன்னா, இன்டிகிரி வந்து இட்ஸ் நத்திங் பட் இந்த வீக் டுவர்ட்ஸ் வீக் வந்து எத்தனை எட்ஜஸ் வந்து டுவர்ட்ஸ் வி இருக்கோ அதுதான் வந்து இன்டிகிரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்டிகிரி ஆஃப் வி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்டிகிரி கிடச்சிடும், இன்டிகிரி ஆஃப் வி ப்ளஸ் ப்ளஸ். ஃபைன். அவுட் டிகிரி என்னது, அவுட் டிகிரி இஸ் நத்திங் பட் இன்டிகிரி ஆஃப் அவுட் டிகிரி ஆஃப் யூ ப்ளஸ் ப்ளஸ். ஃபைன். ஸோ பண்ணியாச்சு, இன்டிகிரி அவுட் டிகிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார் லூப் ரன் பண்ணி நம்ம அந்த கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபார் int I is equal to 0, I is equal to 1, சாரி, பிகாஸ் 1 to n தான் நம்ம வந்து 1 to n தான் நம்ம நோட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 1 I is less than or equal to n I plus plus. Fine. If in degree of I is equal to in degree of I is equal to n minus 1 and out degree வந்து 0 ஆச்சுன்னா that is our town judge. Out degree is equal to 0 அப்படி இருந்துச்சுன்னா நான் டவுன் ஜட்ஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். டவுன் ஜட்ஜ் இஸ் equal to I. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் நோடு தான் இட்ஸ் டவுன் ஜட்ஜ். ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் டவுன் ஜட்ஜ் பண்ணிடலாம். ரிட்டர்ன் டவுன் ஜட்ஜ். ஸோ டவுன் ஜட்ஜுங்கிற ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் முதல்ல. ஸோ டவுன் ஜட்ஜ் வந்து என்னன்னா int டவுன் ஜட்ஜ். ஸோ டவுன் ஜட்ஜ் இஸ் நத்திங் பட் நம்ம இனிஷியலைஸ் டு -1. ஃபைன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ எரர் வருது. அவுட் டிகிரி ஆஃப் I வரும், சாரி, அவுட் டிகிரின்னு போட்டிருக்கேன். ஸோ அவுட் டிகிரி இஸ் நாட் அ வேரியபிள், இட்ஸ் அ வெக்டர். ஃபைன். ஓகே, there is some mistake. என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து டவுன் ஜட்ஜை வந்து ஐக்கு நம்ம இன்ஸ்டலேட் பண்ணிவிட்டு we can return the town judge, right? பிகாஸ் நம்மளுக்கு ஒரு தாட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அதாவது நம்ம கொஸ்டினில் வந்து ஒரே ஒரு டவுன் ஜட்ஜ் தான் இருக்குது, மல்டிபிள் டவுன் ஜட்ஜஸ் இல்லை. ஸோ இது வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம் டவுன் ஜட்ஜை. ஃபைன். ஸோ நம்ம இப்படி பண்ணலாம், லைக் நம்ம டவுன் ஜட்ஜுங்கிற வேரியபிளை டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ரிட்டர்ன் ஐ அண்ட் இங்கே வந்து ரிட்டர்ன் -1 பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரிட்டர்ன் -1 ஆகணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ there is some mistake. என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லைக் we can have town judge itself. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் லாஜிக்கலாக இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரைட்டு. இங்கேயும் டவுன் ஜட்ஜ் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் கோட் அப்படியே தான் போடுறேன், ஆனால் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து டவுன் ஜட்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஃபைன். ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்த்தா நீங்கள் பாருங்கள், அவுட் டிகிரி ஆஃப் வின்னு போட்டிருக்கேன், அவுட் டிகிரி ஆஃப் யூ வரும். திஸ் இஸ் அ வெரி மைனர் மிஸ்டேக், பட் இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ கண்டிப்பாக கோட் ரன் ஆகும். பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம் வெதர் in degree is equal to n-1. அதாவது ஒரே ஒரு பர்டிகுலர் நோடுக்கு வந்து in degree வந்து n-1 in degrees இருக்கும். அதனால் அவுட் டிகிரி வந்து அந்த நோடுக்கு 0வாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் அவர் ஆன்சர். we are returning that answer by storing it in town judge. சப்போஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம டவுன் ஜட்ஜ் வந்து டிஃபால்ட்டாக எப்பயுமே -1 இருக்கும். ஸோ -1 ரிட்டர்ன் ஆகிடும். ஃபைன். ஸோ சப்மிட் பண்ணுறேன் இப்போது. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் இது. இட்ஸ் அ வெரி ஈஸி லெவல் கொஷின். அண்ட் என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் த கிராஃப் டாபிக். ஃபைன். பிகாஸ் நம்ம இன் டிகிரி அவுட் டிகிரி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுங்கள். வி கேன் சால்வ் திஸ் யூசிங் BFS, DFS and all. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் இதே மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல் திங்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. போய் பாருங்கள். அரௌண்ட் 50 வீடியோஸ் இருக்குது, கோடிங் வீடியோஸ். அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரீஸ்லையும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. I have taken a short break for the last 2 weeks. So இனிமே வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக வரும். Thanks for watching. We'll see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா.